வணக்கம். நான் சிவசுப்ரமணியம் அப்சாமிங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் தொட்டம்பட்டிங்க. இதான் நம்ம ஃபார்ம் இருக்கிற லொக்கேஷன். இது நெல்லி ஒரு 5 ஏக்கருக்கு ஒரு 800 மரம் இருக்குங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா தென்னை வந்து ஒரு 13 ஏக்கர் இருக்குது. ரஃபா வந்து 920 மரம் இருக்குது. நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி ஒரு 2 months ஆச்சு. மொத்தம் 8 வால் மாட்டிருக்கேன். தென்னை மரத்துக்கு வந்து நம்ம 6 வால் பண்ணிக்கிறோம். நெல்லிக்கு வந்து 1 வால் பண்ணிக்கிறோம். மீதி வந்து 1 வால் வந்து ஸ்டாண்ட் பையில் வச்சிருக்கோம். ஆட்டோமேஷன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஏக்கர் நான் பாய்க்கணும் அப்படின்னா நானோ இல்லை தண்ணி மாற்றி ஒரு ஆளோ வந்து காலையில் வந்து 6 மணி 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்குது. இது நடைமுறையில் வந்து சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்ம இங்கே இருந்தே ஆகணும். வால்வு மேனுவலாக மாற்றும் போது வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வரும். சில சமயம் நம்ம வர முடியாமல் போகும். ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம்னா அதை கரெக்டாக என்ன செட் டைம் என்னவோ அதுக்கு பிரகாரம் மாறிக்குது. ஒன்று கன்வீனியன்ஸ், இன்னொன்று வந்து ரிசல்ட் பேஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ப்ராப்பராக தண்ணி வாய்க்கும் போது வந்து ஈல்டு பெட்டராக வரும். ஏன் நைகரா போனோம் அப்படின்னா வந்து 15 வருஷமாக அவங்களுடைய மொபைல் கண்ட்ரோல் மாட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நமக்கு செட் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் நைகரா சூஸ் பண்ணேன். நைகராவில் என்ன மாட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வு 8 வால்வு, மாஸ்டர் கண்ட்ரோலர், வால்வு கண்ட்ரோலர். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி வந்து தொட்டிக்கு வந்து ஃப்ளோட் மாட்டியிருக்கேன். தொட்டி நிறைஞ்சா ஆன் ஆகிக்கும், தொட்டி காலி ஆச்சுன்னா ஆஃப் ஆகிக்கும். அந்த மாதிரி ஃப்ளோட் மாட்டியிருக்காங்க. தண்ணி பாயிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 வால் அப்படியே தண்ணி நிறைஞ்சுன்னா மாறி மாறி ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கும். போட்ட பர்பஸ் சால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சால்வ் ஆயிருக்குங்க. தண்ணி வந்து எனக்கு ஈவனாக பாஞ்சிக்குது. கரெக்டாக அந்த தேவையான அளவில் வந்து மாறி வந்துடுது. இப்போ வந்து வின்டர், இப்போ வந்து நம்ம டைமிங் கம்மியாக கொடுப்போம். சம்மருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அது சால்வ் ஆகிக்கும். நம்ம என்ன பர்பஸுக்கு போட்டோமோ அந்த பர்பஸ் வந்து தெளிவாக சால்வ் ஆயிருக்குது. ஏதோ ஒரு வேலையை வெளியே போகிறோம் வர்றோம், தோட்டத்துக்கு திடீர்னு வர முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தண்ணி அது வாட்டில் பாஞ்சிக்குது. தொட்டி உங்கிற வேலையில் தொட்டி நிறுத்தணும், இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. நைகரோட ஆப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமு. வின்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வால்வுக்கு 40 நிமிஷம் வைக்கிறீங்க, சம்மருக்கு 1 hour வச்சிருக்கீங்க அப்படின்னா சம்மர் போயில ப்ரோக்ராம் 2 போய்க்கலாம். மோட்டார் ஆன் இருக்குதா ஆஃப் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் என்ன வோல்டேஜ் வருதுன்னு வருது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வோல்டேஜில் சப்ளை இல்லை அப்படின்னா அந்த மோட்டர் வந்து ஆன் ஆகாது. நீங்கள் வந்து இபியில் கூப்பிட்டா சரி பண்ண டிரான்ஸ்ஃபார்மரில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா மீட்டர் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ ஆப்லேயே வருது. அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து ஜோன் 8 பாஞ்சிட்டு இருக்குது. 1 மணி நேரம் செட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் இருக்குது. இந்த 22 நிமிஷம் கழிச்சு ஜோன் 1க்கு போகும். அந்த ரொட்டேஷனில் போகும். ரிப்போர்ட்ஸ் வருது. நீங்கள் தண்ணி ஒவ்வொரு வால்வுக்கு எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குது, என்ன ஏதுன்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருதுங்க. நின்றுதுன்னு ரிப்போர்ட் வருது, ஏன் ஆன் ஆச்சுன்னு ரிப்போர்ட் வருது. இந்த பெனிஃபிட் இருக்குது ஆப்பில். இப்போ வர வால்வுலையில் அடிஷனல் ஃபியூச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இன்கேஸ் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வருது, அவங்க சர்வீஸ் வந்து அட்டன் பண்ண வரைக்கும் வந்து நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வந்து மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாம், மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோவில் வச்சுக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைலாம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு ஏதோ ஒரு வால்வு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேனுவலாக கேட் வால் மாற்றுற மாதிரி அதையும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த அன்றைக்கி நீங்கள் தோட்டத்தில் இருந்தால் போது அடுத்த நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணால் கூட இன்கேஸ் வந்துருவாங்க. இன்கேஸ் லேட் ஆச்சுன்னா கூட அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இதனுடைய இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கே சில சமயம் நடக்கும், 5வது வால் பாஞ்சிட்டு இருக்கும், 3வது வாலில் மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து தண்ணி பிடிக்க வேண்டியது வரும். அப்போ வந்து திடீர்னு வால் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து எங்கே இருந்தாலுமே வந்து 5ஆம் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பர் வால்வுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு அது அவங்க தண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வால்வு மாற்றிக்குவேன். இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது. அது போக வந்து ஆப்பில் நிறைய ஃபியூச்சர் இருக்குங்க. எக்கச்சக்கமாக ஃபியூச்சர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது எல்லாம் தெரியுங்க. ஃபார்மருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து அடிஷனலாக ஃபியூச்சர் ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. நன்றிங்க.